ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைட் அழைப்பிறைகள். சேனலில் புதுசாக கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. அப்போ தான் 4 பேர் சஜஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லதாக கெட்டதாக கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சில்ட் கண்டென்ட் ஆஃப் சாண்டு, சாண்டு இல்லை ரிவர் சாண்டு, ஏதோ பீ சாண்டு, எதுக்காக இருந்தாலும் சில்ட் கண்டென்ட் எப்படி பார்க்கணும். இந்த சில்ட் கண்டென்ட், சில்ட்னா என்ன? அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல், அதாவது சாண்டோ ரிவர் சாண்டோ, அதில் இருக்கிற கிளே, களிமண், இந்த வண்டல்னு சொல்லுவாங்க. சில்ட்டோட பியூர் தமிழ் வார்த்தை வண்டல். நம்ம சொல்லுவோம்ல, என்னடா வண்டல் வண்டலாக மேலே படிஞ்சிருக்குன்னு, மேலே படியும் பாருங்க, அதுதான் சில்ட்டு. இது காங்கிரீட்டில் அதிகமாக இருந்தாக்கா கண்டிப்பாக ஸ்ட்ரென்த்து கிடைக்காது, ப்ளஸ் கிராக்கு பயங்கரமாக வரும். எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மிக்ஸு பார்க்குறதுக்கு பயங்கர கொகசிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செட் ஆனதுக்கப்புறம் மேலே பயங்கர கிராக் வரும். எப்போவுமே காங்கிரீட்டில் ஃபைனஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கிராக்கை ஃபார்ம் பண்ணும், கண்டிப்பாக கிராக் வரும். ஸ்ட்ரென்த்தும் அவ்வளோவா கிடைக்காது, சீக்கிரமாக ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகிடும். இதே மேசன்ரி ஒர்க்கோ இல்லை பிளாஸ்டிக்லேயோ அந்த மாதிரி சில்டன்லேயே அதிகமாக இருந்தாக்கா நீங்கள் பண்ணி முடிச்சிருவீங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி பிளாஸ்டிக்னா ஷைனாக இருக்கும், மேசன்ரி ஒர்க்கும் ஷைனாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கிராக் ஃபார்ம் ஆகும், பாண்டிங்கே ஆகாது. காங்கிரீட்லேயும் சரி உங்களுக்கு ப்ராப்பரான பாண்டிங் இருக்காது. ஏன்னா சிமெண்ட்டு மணல் கூட தான் பைண்டிங் ஆகும், மண்ணு கூட ஆகுமான்னு தெரியல, ஆகாது. கண்டிப்பாக கிராக் தான் வரும். அதால் ஒரு சில வேல்யூஸ் இருக்குது. ஐஎட் ஸ்கோரில் இதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சில்ட்டு ஒரு காங்கிரீட்க்கு யூஸ் பண்ணுற எம்சாண்டில் இல்லை ரிவர் சாண்டில் எவ்வளோ இருக்கலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாக அப்படின்ட்டு தான் வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த சில்ட்டு பற்றி ஒரே ஒரு கோடில் தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். காங்கிரீட்டுக்கு IS 383, அதில் டேபிள் நம்பர் 2ல் 75 மைக்ரான் பார்ட்டிகளுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சில்ட்டு தான். அதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஃபார் கிறிஸ்டர் சாண்டோ இல்லை ஏதோ சம்திங் நாட் மோர் தென் 15%. 15% மேலே அந்த சில்ட்டு கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நிறைய வீடியோஸில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 to 8 அந்த 7 to 8 எதில் கொடுத்துருக்குன்றத வீடியோ கடைசியாக கால்குலேஷன்லாம் போடுவோம்ல, அதில் தெளிவாக சொல்கிறேன். அதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது IS 383ல் எவ்வளோ லிமிட் கொடுத்துட்டாங்க காங்கிரீட்டுக்கு. பிளாஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது IS 2116 மார்ட்டரில் யூஸ் பண்ணுற சாண்டுக்கான IS கோட், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சில்க் கண்டென்ட் நாட் மோர் தென் 5%. 5% மேலே சில்க் கண்டென்ட் இருக்கக்கூடாது. காங்கிரீட்டுக்கு IS 383ல் 15 கொடுத்துருக்காங்க. இப்போ மார்ட்டருக்கு யூஸ் பண்ணுற, அதாவது மேசன்ரிக்கு யூஸ் பண்ணுற சாண்டில் 5 கொடுத்துருக்காங்க, நாட் மோர் தென். ஓகேவா? இதுதான் வந்து IS ஸ்கோரில் கொடுத்துருக்க லிமிட். இதன் அடிப்படையில் தான் வரணும். ஓகே சார், இப்போ இதை டெஸ்ட் எந்த கோடை பேஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆக்சுவலாக IS 2386 பார்ட் 1ல் பை வெயிட் மெத்தட், அதாவது 75 mm சீவ் எடுத்து அதில் சம் 4.75 சீவு கீழே இருக்கிற மெட்டீரியலை அதில் போட்டு தண்ணியில் ஒரு 20 minutes வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை ஓவனில் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிற ரிசல்ட் என்னவோ அதுதான் அந்த பை வெயிட் மெத்தடில் வர சில்ட் கண்டென்ட். ஆனால் அதை பண்ணுறதுக்கு நமக்கு 24 hours டைம் எடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே சேண்டை முதல்ல காய வைக்கணும், அதுக்கப்புறம் திரும்ப வாஷ் பண்ணணும், திரும்ப 24 hours அது 110°C ஓவனில் இருந்தால் மட்டும்தான் அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியும். அது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான் இந்த வாட்டர் கூட சோடியம் குளோரைடு, அதாவது உப்பு ஆட் பண்ணி, சால்ட் ஆட் பண்ணி ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து நடைமுறையில் இருக்குது. இது ஜஸ்ட் 3 hours அந்த மெட்டீரியல் எவ்வளோ சில்ட் இருக்குன்னு இது மூலயமா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு ப்ராப்பராக IS கோடு எதுவும் இல்லை. 2386 பார்ட் 1ல் பை வெயிட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம் மெத்தடு. 2386 பார்ட் 2ல் கொடுத்துருக்காங்க, செடிமெண்டேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட அப்பாரட்டஸ் வேறு. இதே மாதிரி தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எல்லாம் வச்சு சுற்றணும். அது ஒரு 80 times வந்து 20 minutes சுற்றுறோம். அது நிறைய இருக்குது, ஒரு அது ஒரு அப்பாரட்டஸே இருக்குது. அதில் போய் தான் உங்களுக்கு வால்யூம் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நம்மளால் இப்போ பண்ண முடியாது. நம்மக்கிட்ட அந்த அப்பாரட்டஸ் வாங்குறதுக்கு இது இல்லை, எதுவும் இல்லை. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 250 mm இதில் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஆனால் என்கிட்ட அவைலபிள் லேபில் இல்லை, என்கிட்ட 100 தான் இருக்குது. நான் அதெல்லாம் 100 ml பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஜஸ்ட் 100 ml எவ்வளோ இருந்தாலும் அதில் பண்ணுறது எப்படி, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று கிளாஸில் இருந்தால் ரொம்ப பெட்டர். ஆனால் கிளாஸில் இருந்தால் எங்கள் சைட்டில் யூஸ் பண்ண முடியாது, உடஞ்சிடும் சீக்கிரமாக. அதில் தான் PVCயில் வாங்கி வச்சுருக்கோம், PVC தான் பண்ண போகிறேன். இந்த மெத்தட் எதுலையுமே கொடுக்கல, ஆனால் ஒன்றுத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அந்த எம்சாண்டுக்கான காங்கிரீட்டில் 6 to 8 லிமிட்டு, அதுவும் அதில் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயில்னு கடைசியாக சொல்கிறேன் கால்குலேஷன் போடும்போது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் IS கோட் டீட்டெயில்ஸு. 2386 பார்ட் 1ல் பை வெயிட் மெத்தட், 2386 பார்ட் 2ல் பை வால்யூம் மெத்தட். ஆனால் வால்யூம் மெத்தடுக்கான apparatus இதில் வேறு. இப்போ நம்ம பண்ண போகிறதும் வால்யூம் மெத்தட் தான்.
எப்படின்னு தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போது இந்த இது இருக்குல்ல, நம்ம மெஷரிங் ஜார் எடுத்துட்டோம். இது 100 ml கெப்பாசிட்டி மெஷரிங் ஜார். இதில் வந்து ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக குடிக்கிற வாட்டர் தான், ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 50 ml ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு? 50 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், ஆக்சுவலாக இது வந்து 1 கிராம் போடணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் இதில் போட்டுக்கிறோம். ஏன் இந்த சால்ட் ஆட் பண்ணுறோன்னா, இது சீக்கிரமாக வந்து இதில் சேண்டில் இருக்கிற சில்ட்டை வந்து பிரித்து கொடுக்கும். அதாவது சீக்கிரமாக டைலூட் பண்ணி பிரித்து கொடுக்கும். அதுக்கு தான் இந்த சோடியம் ஏதாவது சால்ட் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை டைலூட் பண்ணிக்கலாம், ஷேக் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதில் நம்ம வச்சுருக்கோம், ஆல்ரெடி சாம்பிள் கொண்டு வந்து வச்சுருக்கேன் எம்சாண்டு. இந்த எம்சாண்டு கூட நீங்கள் மானாவரியாக சாம்பிள் எடுத்துக்கூடாது. ஒரு 5 எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்து கலெக்ட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் தான் இருந்தால் அந்த சாம்பிள் எடுக்கணும். எடுத்து இப்போ வாட்டர் 50 இருக்குது பார்த்தீங்களா, இது 100 வர வரைக்கும் எம்சாண்டை கலந்துக்கலாம். இப்போது ஆக்சுவலாக இதை வந்து 250 ml ஜாரில் தான் பண்ணணும். என்கிட்ட அது அவைலபிள் இல்லாதனால நான் 100 ml ஜாரில் பண்ணுறேன். இப்போ 250 ml ஜாரில் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ஃபஸ்ட்டு 50 ml வாட்டர், அதுக்கப்புறம் சால்ட்டு, அப்புறம் 100 வர வரைக்கும் எம்சாண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 50 ml தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு தான் ஷேக் பண்ணணும். ஏன்டா அது இல்லாதனால நான் ஜஸ்ட் டெட் எண்டு வரைக்கும் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. உங்களுக்கு வாட்டரில் ப்ராப்பராக இந்த சாண்ட் வந்து முழுகி அதுக்கப்புறம் ஃபில்டர் ஆனால் போதும். அதுக்கு சம் வாட்டர் உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் இருந்தால் போதும். அவ்வளோதான் இதோட ப்ரொசீஜர். ஓகேவா? இப்போ நான் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா ஷேக் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா ஆட் ஆகும். இந்த பாட்டமில் வச்சு நல்லா பண்ணுங்கள். மேலே கீழே நல்லா ஷேக் பண்ணுங்கள். எம்சாண்டில் டோட்டலாக வாட்டரில் ஃபுல்லாக போகணும். அடியிலேருந்து ஃபுல்லாக தண்ணியில் அது மிக்ஸ் ஆகணும். சரிங்களா? இப்போ அடியில் பாருங்கள், டோட்டலாக மேலே ஒன்றுமே இல்லை, கீழே இருக்குது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ப்ராப்பராக பக்காவாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை அப்படியே வச்சிடலாம். அந்த செட்டப் அப்படியே இருக்கட்டும். நல்லா க்ளீன் பண்ணுறேன். மேலெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்குறோம் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் எப்படி அதை மெஷர் பண்ணணும், எப்படி கால்குலேஷன் பண்ணுறன்றதை சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களே பாருங்கள் சாம்பிளை. கிட்ட வாங்க சார். இல்லை உங்களுக்கு தெளிவாக பார்த்தா தெரியும். பாருங்கள், நான் வீட்டில் வாட்டர் பாருங்கள் மேலே வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது. ஆக்சுவலாக இதே ரிவர்ஸ் சாண்டாக இருந்தால் வச்சிங்களேன், அது வேறு மாதிரி கலங்களாக இருக்கும். எம்சாண்ட் இருந்தாலும் இப்படி இருக்குது. இப்போ தெளிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 88 வரைக்கும் சாம்பிள் இருக்குது, அதாவது சாண்ட் இருக்குது. 91 வரைக்கும் சில்ட் இருக்குது. அப்போனா 80, 89, 90, 91 3 ml வந்து சில்ட் இருக்குது. ப்ளஸ் 80 வரைக்கும் சாண்ட் இருக்குது. நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது கிளாஸ் ஆனால் இன்னும் பக்கவாக தெரியும், விசிபிளாக. எனக்கு பார்க்கறது கரெக்டாக தெரியாதுன்னு சொல்கிறேன். இப்போ கால்குலேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சில்ட்டு. அந்த சில்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ml இருக்குது. இது ஏன் வால்யூம் ஆஃப் சில்ட்டுனா இப்போ கால்குலேஷனாக நீங்கள் போடணுமே, ஏன் எம்எல் போடுறீங்கன்னா வாட்டருக்கு டென்சிட்டி வால்யூம் எல்லாமே சேம் தான். அதால தான் 3 ml இருக்குது. வால்யூம் ஆஃப் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ml இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டிராயிங்கை பார்த்து தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். வெயிட் ஆஃப் சாண்ட், இந்த சாண்டோட இது வால்யூம் வந்து V2, சில்ட் கண்டென்ட்டோட வால்யூம் வந்து V1. நமக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா V1 / V2 × 100. அப்போனா 3 / 88 × 100 பார்த்துடலாம் எவ்வளோ வருதுன்ட்டு. × 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 3.41% வருது. இதான் இப்போ நான் எடுத்த சாம்பிள் இருக்கிற சில்ட் கண்டென்ட்டோட வேல்யூ. இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு இப்போது மேசன்ட்ரி ஒர்க்குக்கு IS 2116 வந்து பார்த்தீங்கன்னா 5% தான் கொடுத்துருக்காங்க. நாட் மோர் தென் 5%. ஓகேவா? அதே மாதிரி பிளாஸ்டிக் சப்போஸ் பீ சாண்ட் இதே மெத்தடில் பீ சாண்ட் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா பிளாஸ்டிக் சாண்டுக்கு IS 1542 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுலேயும் நாட் மோர் தென்
5% தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பி சாண்டலுக்கும் 5% தான் அது கோடில். இப்போ வாங்க காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுற சாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் IS 383 வந்து பார்த்தீங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க, நாட் மோர் தென். ஆனால் இந்த 15% வந்து யூஸ் இப்போ எல்லாமே வந்து புழக்கத்தில் யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாருமே மேக்ஸிமம் 88 அந்த 8 எதில் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா CPWD, அதாவது சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் 2009 அந்த ப்ராக்டிகஸ் கோடில் 71 பேஜ் நம்பரில் கொடுத்துருக்காங்க, நாட் எக்ஸீட் 8%. அப்போது நான் யூஸ் பண்ண 0.41 காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுற எம்சாண்டில் 8%க்கு மேலே இருக்கக்கூடாது. அது எதில் கொடுத்துருக்காங்கன்னா CPWD 2009 கோடில், அதாவது ப்ராக்டிஸ் கோடில் கொடுத்துருக்காங்க. CPWDனா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் இதோட கால்குலேஷன், தெளிவாக பார்த்துக்குங்க. அதாவது இது வால்யூமெட்ரிக் மெத்தடு, வெயிட் மெத்தட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். சியூவில் பண்ணுறது வால்யூமெட்ரிக் மெத்தடில் இப்படி தான் பண்ணணும். சிம்பிளாக ஷார்ட்டாக இன்னொரு முறையோட சொல்லிடுறேன். 50 ml சாண்டு போட்டுங்க, அதுக்கப்புறம் திரும்ப 100 ml வர வரைக்கும் சாண்டு போட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு 50 ml வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த 50 ml வாட்டர் எடுத்தீங்களா, அதிலே ஒரு பிஞ்சு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணி 3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வர ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். மேலே படிஞ்சிருக்கும் சில்ட்டு மட்டும், கீழே வந்து சேண்ட் இருக்கும். அந்த மேலே சில்ட்டு V1, சேண்ட் வந்து V2, V1 V2 100 ஈக்குவல் டு ஆன்சர். இதுதான் ப்ரோ சில்க் கண்டென்ட்டோட ஃபுல் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இந்த 8% சொல்கிறாங்கல்ல, அது IS கோல்லாம் கொடுக்கல. IS கோலில் 15 தான் கொடுத்துருக்காங்க, CPWDயில் தான் 8% கொடுத்துருக்காங்க. தெளிவாக